இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பயன்படுத்த போகிறாங்கன்னா, வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக காலி பண்ணி ஒவ்வொருத்தரையும் புதுசாக வாக்காளர் பட்டியலில் அவங்களே ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலை ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா, இந்த டீச்சருங்க இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத இது பண்ணி அப்படியே பதிவு செய்வாங்க. இப்போ தான் தொழில்நுட்பம் இதாகிடுச்சு. ஆன்லைன் பதிவு, எல்லாருக்கும் ஓடிபி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு, நம்மால் 4-5 ஆதார் கார்டு வச்சுருக்காங்க திமுககாரங்க. அதற்கும் இப்போ வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஒரு ஓட்டை தான் பதிவு செய்யணும். அட்ரஸ் மாற்றிட்டா உடனே நீங்கள் அட்ரஸை இப்போ இருக்கிற அட்ரஸை ஆன்லைனில் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலையும் ஃபுல்லாக காலி பண்ண போகிறாங்க. அப்போ திமுகவில் என்ன ஆகும்? செத்தவன் பூரா காலியாகிடும். செத்தவன் ஓட்டை வச்சு தானே ஜெயிக்கிறாங்க. போலி வாக்காளர்கள் பூரா காலியாகும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கோடி வாக்காளர்கள், 5,99,00,000 இதுதான் வாக்காளர். 5,99,00,000 சம்திங். ஆனால் இதில் இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணாங்கன்னா குறைஞ்சது இந்த தமிழ்நாட்டில் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வாக்காளர் காலியாகிடும். எல்லாம் போலி இது. அப்போ இந்த 5 கோடி வாக்காளர்களை வச்சு தான் இந்த போகணும். திமுகவுக்கு இருந்த மிகப்பெரிய அடி. இவ்வளவு நாள் பண்ணின அநியாயமாக்க நமக்கு இறைவன் கொடுக்கும் தண்டனை. இந்த 2026 நேர்மையான வாக்காளர் பட்டியலை இவங்க தேர்தல் கமிஷன் உருவாக்க போகிறாங்க.